அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனசங்கத்தின் முதல் தலைவரான டாக்டர் ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி அவர்களுடைய நினைவு தினம் என்று எனக்கு முன்னாலே பேசிய ஆதித்யா டாக்டர் ஷியாமா பிரகாஷ் முகர்ஜியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஏற்கனவே சொன்னார்கள். தன்னுடைய தந்தையார் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்தவர், வங்காள தேசத்தினுடைய பஞ்சத்தை போக்கியவர், ஒரு நாட்டில் 2 பிரதமர் 2 கோடி இருக்கக்கூடாது என்று இந்த சமுதாய மக்களுக்காக, பெரும்பான்மையான சமுதாய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது அந்த மக்களின் மக்கள் நின்று போராடிய டாக்டர் ஷியாமா பிரகாஷ் முகர்ஜியினுடைய நினைவு தினம் என்று அவர் காஷ்மீருக்குள் நுழைய முயன்ற போது அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையிலே மர்மமான முறையில், நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் மர்மமான முறையில், அது ஸ்லோ பாய்சன் முறையில் கொலை செய்யப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஜெயிலில் இறந்து போனார் என்று சொன்னார். சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவருடைய வரிசையிலே இந்த நாடு சுதந்திரமடைந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் நினைத்த தலைவர்களில் இவரும் ஒருவர். அவருக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு அவருக்கு நிறைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறது. நிர்மல்குமாரை பொறுத்த மட்டிலும் அவர் சட்டம் படித்திருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. சட்டம் படித்திருந்தா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவையும் கூட நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னா, கான்ஸ்டிடியூஷன் படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் நீடிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாத நபர் இன்றைக்கு நிர்மல்குமார். இப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஹோம் மினிஸ்டரோ உறவினர்களோ நியமிக்கலன்னா எங்கேயாவது நியமித்திருக்காருன்னா சொல்லணும். உங்களுடைய கட்சி மாதிரி யாராவதான மாதிரி கட்சி இல்லை. இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு சாதாரண கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சி. இன்று மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய நாட்டை ஆள போகின்ற கட்சி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அடுத்த தேர்தல் இருக்குமா இருக்காதா என்பது தெரியாது. சட்டமன்றத்தில் ரொம்ப பேசிட்டு இருக்க ஒரே ஆள் யார் தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் தான். ரொம்ப பேசி ரொம்ப பதிலுரை சொல்லிட்டே இருக்கார். எந்த கேள்விகளுக்கும், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எந்த கேள்விகளுக்கும் இதுவரையிலும் எழுந்து முதலமைச்சர் ஒரு தடவை கூட பதில் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய இதுல தான் சட்ட அமைச்சராக இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க, அதன் பிறகு அதிமுகவுக்கு போனாங்க, இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வேற எந்த கட்சிக்கு போவாங்கன்னு தெரியாது நிர்மல்குமார் அவர்கள். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு கவர்னர் மாளிகைக்கு எத்தனை தடவை போனீங்க? நீங்க சட்டம் படித்தவர் தானே? பின்னாலே எல்லாம் அமைதர் நிர்மல்குமார் சட்டம் படித்தவர் தானே? கவர்னர் மாளிகைக்கு எத்தனை தடவை போனீங்க? ஏன் போனீங்க? முதல்ல எழுதி கொடுக்கும் போது ஒரு கட்சி எங்களுடைய இத்தனை மாமன் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நாங்கள் தான் மெஜாரிட்டி இருக்கிறோம், எங்களை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு அழைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் விபி துரைசாமி எல்லாம் இருக்காங்க, சட்டம் படிச்சவங்க. எங்களை அழைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இவர் படிச்ச சட்டம். இன்னைக்கு உறவினரை போடலான்னு சொல்றார். நான் இதே நிர்மல்குமாரை கேட்கிறேன், முதலமைச்சராக பதவி ஏற்க முன்னால 3-4 தடவை கவர்னர் ஆபீஸுக்கு போனீங்க. ஆனா அதுக்கு முன்னால முதலமைச்சரை எங்களை பதவி ஏற்க விடுங்கன்னு யாருக்கெல்லாம் நீங்க போன் பண்ணி சொன்னீங்க? யாருக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னீங்க? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்ப மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு இனிக்குது. இன்னைக்கு உறவினர்கள் போடலான்னு சொல்றீங்களே, கவர்னரோட எத்தனை தடவை உங்களை ஏன் அவர் திருப்பி அனுப்பினாரு? சட்டம் சரியா படிக்கல, சரியா எழுத தெரியலங்கிறதால தான் திருப்பி அனுப்பினார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க.
இனிமேல் இந்த மாதிரி பேசாம சட்டமன்றத்தில் தேவையான விஷயங்கள் முதல்ல பார்த்தா பழைய முந்தைய அரசாங்கத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? மின் தட்டுப்பாடு வரும்போது அணில் வந்துச்சு அப்படின்னா, இப்ப இவர் சொல்றாரு குரங்கு வந்திருக்கு அப்படிங்க. அணில் போய் இப்ப குரங்கு வந்திருக்கு. இது ஒரு சின்ன கதை சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி அது ஒரு பாட்டு பிடிச்சி டும் டுன்னு பாட்டு வர அடிப்பாங்க. அது மாதிரி இப்போ முந்தைய ஆட்சியில் அணில் வந்து கரண்ட் கட்டுப்பாடு, இப்போ குரங்கு வந்திருக்கு. அடுத்தால நிச்சயமா நாட்டில் வந்து நல்லதொரு ஆட்சி வந்து மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சியினரால் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது உரைக்கு பிறகு கடைசியா முடிக்கும் போது விஜய் சட்டமன்றத்தில் ஒரு செய்கையை காட்டுறாரு. அது முதலமைச்சருக்கான அந்த தகுதி இருக்கிறதா? அதுக்கான விளக்கத்தை நீங்க ஆட்டக்கூடாது. இதே மாதிரி நாட்டம் கொடுக்கும் போது அவங்க வந்து பலர் விமர்சித்தாங்க. ஒரு முதலமைச்சரே செய்கை ஒன்று செய்கிறார். அது அந்த பதவிக்கு ஏற்புடையதா? ஏனுங்க சபாநாயகர் அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்கார். அப்படிலாம் சட்டமன்ற மரபுப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதை மாதிரி முந்தி செஞ்சவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதனால இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து அதற்கான ஒரு சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆளுங்கட்சியை தவிர சுட்டி காட்டினா அது வரவேற்கலாம். அதாவது எதிர்க்க மாட்டோங்கிற சொல்ற வார்த்தையே சரியான வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து பேச வேண்டும் என்பதை முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணியில இருந்து ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே போனது. அடுத்து அப்புறம் பேசுறேன்.